أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ومن يعص الله ورسوله فإن له نار جهنم خالدا فيها أبدا. யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றம் செய்து இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றாரோ அவர் நிச்சயமாக நரக நெருப்புக்கு சொந்தக்காரராக மாறுவார் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்ற அந்த செய்தியை நானும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்தவளாக இந்த பெண்கள் மாநாட்டிலே முஸ்லிம் சமுதாயமும் கற்கால மூட நம்பிக்கையும் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. மிக நீண்ட தூரங்களிலிருந்து பயணம் செய்து நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய நேரத்தை மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்துக்காக செலவழித்து இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய நோக்கத்துக்கு ஏற்ப அல்லாஹு தாலா எங்களுக்கு கூலி வழங்குவான். நாங்கள் வந்திருக்கின்ற இந்த நோக்கத்தை சரிவர அடைந்து கொள்ள வேண்டும். இந்த இருக்கின்ற இந்த மணித்தியாலங்களை அல்லாஹ்வுக்காக என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த நேரத்தை மிக அழகாக பயன்படுத்தி நாங்கள் பிரயோசனம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் பிரார்த்தனை செய்தவளாக இங்கே சொல்லப்படுற விஷயங்களை கொஞ்சம் கவனிங்க. முஸ்லிம் சமூகமும் கற்கால மூட நம்பிக்கையும் என்ற தலைப்பு எனக்கு. உண்மையில் விஞ்ஞானத்தின் உச்சிக்கே சென்று வியத்தகு விந்தைகள் புரியக்கூடிய இந்த அறிவியல் உலகில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். விஞ்ஞானம் என்பது மிக மிதமிஞ்சிய அளவுக்கு இன்று வளர்ச்சி அடைந்து நிற்கின்றது. பூமியை தவிர வேறு ஒரு வேற்று கிரகத்தில் நாங்கள் வாழ முடியுமா என்ற ஆராய்ச்சி எல்லாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மனிதன் வாழ்வதற்கு பூமி மாத்திரம்தான் பொருத்தமான இடமா அல்லது வேறு ஏதாவது கோள்களில் மனிதர்கள் வாழ முடியுமா என்ற ஆய்வெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. புதுசாக கண்டுபிடிக்கின்ற கண்டுபிடிப்புகள், புதுசாக வருகின்ற தகவல்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்ற பொழுது மனிதர்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு தூரம் அறிவை கொடுத்திருக்கின்றானே என்று நாங்களே வியந்து போகின்ற அளவுக்கு செய்திகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் விண்ணை முட்டி நிற்கின்றதே என்று சொல்லக்கூடிய வகையில் வளர்ச்சி அடைந்து நிற்கின்றது. அறிவியல் ஒருபுறம் இப்படி வளர்ச்சி அடைந்து சென்றாலும் இஸ்லாமும் மறுபுறம் வளர்ச்சி அடைகின்றது. இன்று உலகத்திலே வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மார்க்கங்களில் ஒன்றாக இஸ்லாமும் இருக்கின்றது என்று சொல்லலாம். இஸ்லாம் பற்றிய எழுச்சி மக்கள் மத்தியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சாரங்கள் வாயிலாக, பத்திரிகைகள் வாயிலாக, சஞ்சிகைகள் வாயிலாக, துண்டு பிரசுரங்கள் வாயிலாக, சமூக வலைதளங்கள் மூலமாகவெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே சென்றடைந்து கொண்டிருக்கின்றது. அறிவியல் ஒருபுறம் வளர்ச்சி அடைகின்றது, அதனோடு சேர்ந்து சமயம் வளர்ச்சி அடைகின்றது. இவை இரண்டும் வளர்ச்சி அடைந்து கொண்டு சென்றாலும் மறுபுறம் மூட நம்பிக்கை என்பதும் எம்முடைய சமூகத்திலே வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் இருக்கின்றது. கற்கால மனிதர்கள் எப்படி அறிவற்றவர்களாக மூட செயல்களை செய்திருந்தார்களோ அதே போன்று தற்கால மனித சமூகமும் அறிவியல் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்திருந்தாலும் அந்த மூட பழக்கங்களில் மூழ்கி இருப்பதை எங்களால் காண முடிகின்றது. மூட நம்பிக்கை என்று சொன்னால் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூட நம்பிக்கை அந்த சொல்லிலே அதற்கான பொருள் இருக்கின்றது. மூடர்கள் பிளஸ் நம்பிக்கை, மூடர்கள் பிளஸ் நம்பிக்கை, அதுதான் மூட நம்பிக்கை. மூடர்கள் என்று சொன்னா எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வார்த்தை என்ன சேர்த்தவல்ல புட்டு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. மூடர்கள் சொன்னா எங்க எல்லாருக்குமே தெரியும். சாதாரணமாக யாரை பார்த்து நாங்க மூடர்னு சொல்லுவோம்? அறிவாளியை பார்த்து மூடர்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அறிவியலிகளை பார்த்தா நாங்க என்ன சொல்லுவோம்? இவர் மூடர். எங்களோட பேச்சு வழக்கில் நாங்க எப்படி சொல்லுவோம்னா மடையன்னு சொல்லுவோம். யாராவது தேவையில்லாத பேச்சு பேசினா அல்லது அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாத வார்த்தைகளை பேசினா நாங்க சொல்லுவோம் பட பைத்தியக்காரன். நாங்க சாதாரண வார்த்தைகள்லேயே சொல்லுவோம், உனக்கு பைத்தியம் அப்படி சொல்லுவோம். அப்போ ரோட்டால ஒரு பைத்தியாரம் போறான்னு சொன்னா அந்த பைத்தியக்காரன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்க என்ன செய்ய மாட்டோம்டா செவி மடுக்க மாட்டோம். செவி மடுத்தாலும் கூட அந்த வார்த்தைகளை நாங்க செயற்படுத்த மாட்டோம். ஏன்னு சொன்னா அவர் அறிவில்லாதவர், எங்களுடைய பார்வையில் அவர் ஒரு பைத்தியக்காரர். அப்ப அவருடைய கொள்கைகளை நாங்க செயற்படுத்த மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த மூடர்கள் என்ற சொல் அறிவிலிகள்.
அறிவிலிகளுடைய நம்பிக்கை. மூடர்கள் அறிவில்லாதவர்களாக எந்தெந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி தந்தார்களோ அந்த விஷயத்தை நாங்கள் நம்பி இதுவரைக்கும் செயற்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அதைத்தான் மூட நம்பிக்கை என்று சொல்லப்படுகின்றது. அப்ப மூட நம்பிக்கை என்றால் என்னென்னு விளங்கிட்டு, அறிவில்லாதவர்களுடைய கொள்கை. நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்ற விடயங்கள் எத்தனை? 6 விஷயங்கள் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த 6 விஷயம் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். முதலாவது அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆமன்து பில்லாஹ். வ மலாயிகத்திஹி, அவனுடைய மலக்குகளை ஈமான் கொண்டிருக்கிறோம். வ குதுபிஹி, அவனுடைய வேதங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வ ருசுலிஹி, அவனுடைய ரசூல்மார்களை ஈமான் கொண்டிருக்கிறோம். வல் யௌமில் ஆஹிர், இறுதி நாளை ஈமான் கொண்டிருக்கின்றோம். அதே போல வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நன்மை தீமையாவும் அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியே நிகழ்கின்றது என்று நாங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கை. இந்த 6 நம்பிக்கைகளும் எங்களிடத்தில் சரிவர இருக்கும் என்று சொன்னால், இந்த நம்பிக்கைக்கு ஏற்ற செயற்பாடுகள் எங்களிடத்தில் சரியாக அமையும் என்று சொன்னால், நாங்கள் நாளை மறுமையில் சென்றடைகின்ற இடம் சுவனமாக அமையும். மாறாக இந்த மூட நம்பிக்கைகளின் பக்கம் நாங்கள் கவனத்தை திசை திருப்பி அந்த மூட நம்பிக்கைகளை நாங்கள் ஈமான் கொண்டு அவற்றை செயற்படுத்தினோம் என்று சொன்னால், நாளை மறுமையில் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாற வேண்டிய துர்பாக்கியமான நிலைமை உருவாகும் என்பதனை நாங்கள் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். ஈமானுக்கு எதிரான நம்பிக்கை, ஈமான் அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றிய, மறுமையை பற்றிய, மார்க்கத்தை பற்றிய நம்பிக்கை என்று சொன்னால், மூட நம்பிக்கை என்பது மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கை என்பதனை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்பது மூட நம்பிக்கை உள்ள ஒரு மார்க்கமா என்று கேட்டால் கிடையாது. இஸ்லாம் சொல்லி தருகின்ற எந்த ஒரு அமலாக இருந்தாலும், எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், அல்லது என்ன ஒரு செயற்பாடாக இருந்தாலும் அதற்கு மூட நம்பிக்கை அதிலே இருக்கின்றதா என்று நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் நிச்சயமாக மூட நம்பிக்கைக்கும் இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய கொள்கைகளுக்கும் முனையளவு கூட தொடர்பு இருந்துவிட முடியாது. இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமான மார்க்கம். அறிவியலை இஸ்லாத்தை உலகத்துக்கே அறிமுகப்படுத்திய மார்க்கம் என்று சொன்னால் கூட இஸ்லாத்தை தான் நாங்கள் சொல்ல முடியும். இஸ்லாம் என்பது அவ்வளவு தூரம் அறிவுபூர்வமான மார்க்கம். எவ்வளவு அறிவுள்ள மார்க்கம் என்பதற்கு நாங்கள் அல் குர்ஆனை பிரட்டி பார்த்தால் ஏராளமான சான்றுகளை எங்களால் சொல்ல முடியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே இஸ்லாம் இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்ற, இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லக்கூடிய பல தகவல்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே சொல்லி இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலும் கேட்கின்றான், அஃபலா யததப்பரூன, நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அஃபலா ததஃபக்கரூன, நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? நீங்க விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே கேட்கின்றான். இஸ்லாம் என்பது முழுக்க முழுக்க அறிவுபூர்வமான மார்க்கம். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சில உதாரணங்களை உங்கள் முன்னால் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அல்லாஹ் இன்றைக்கு விஞ்ஞானம் எப்படி சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த பூமி என்பது ஓரத்தால் குறைவடைந்து வருகின்றது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்றது. எங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் இன்றைக்கு போன வருஷம் நாங்கள் அனுபவித்த வெப்பநிலையை விட இந்த வருஷம் நாங்கள் அனுபவிக்கிற வெப்பநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா கூட இருக்க குறைஞ்சிருக்கா? கூடித்தான் இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் அனுபவிக்கின்ற வெப்பநிலை எப்படி இருக்குது என்று சொன்னால் அப்படியே கூடித்தான் செல்கின்றது. வெப்பநிலை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கின்றது, வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க உலகத்திலே உள்ள பனிப்பாறைகள் என்ன செய்கின்றது என்று சொன்னால், இந்த வெப்பத்தின் காரணமாக பனிப்பாறைகள் எல்லாம் உருகுகின்றது. இந்த உருகுகின்ற பனிப்பாறைகள் எல்லாம் என்ன செய்கின்றது? கடலோடு சேர்கின்றது. கடலோடு சேர்கின்ற பொழுது கடல் மட்டம் உயர்வடைகின்றது. கடல் மட்டம் உயர்வடைகின்ற பொழுது அந்த கடல் என்ன செய்கின்றால் நிலத்துக்குள்ளே ஊடுருக்கின்றது. அதனால் நிலப்பரப்பு குறைவடைந்து வருகின்றது என்று இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே 1400 வருடங்களுக்கு முன்னாலே சொல்லி காட்டுகிறான். எப்படி என்றால், அஃபலா யரவுன அன்னா நஅத்தில் அர்ல நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, பூமியை அதன் ஓரப்பகுதிகளில் நாங்கள் குறைத்து வருகின்றோம் என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் என்பதோ ஆய்வு என்பதோ வளர்ச்சி என்பதோ இருந்திருக்கவில்லை. ஆனாலும் அல்லாஹு தஆலா, இந்த உலகத்தை படைத்த அல்லாஹு தஆலா அவர் அதனை அல் குர்ஆனிலே அறிவித்து காட்டுகின்றான். இந்த உலகம் என்பது ஓரத்தால் பூமி என்பது குறைந்து கொண்டு வருகின்றது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்.
1400 வருடங்களுக்கு முன்னர் சொன்னதனை இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடிக்கின்றது என்று சொன்னால் இஸ்லாம் எப்படி மூடநம்பிக்கை உள்ள மார்க்கமாக இருக்க முடியும்? இஸ்லாத்துக்கு மூட நம்பிக்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதே போன்று நிறைய இடங்கள்ல ஏதாவது கொள்ள களவு ஏதாவது ஒன்று நடந்துட்டு சொன்னா அந்த ஆய்வு செய்யறதுக்காக என்ன செய்வாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக படையினர்கள் போவாங்க. கண்டுபிடிப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா போலீஸ்காரர்கள் யார் சரி போவாங்க, போலீஸ் போவான் அல்லது அது சம்பந்தமான தடயவியல் நிபுணர்கள் போவாங்க. இவங்க என்ன செய்வாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நியூஸ்கள்லயும் பார்ப்போம். ஏதாவது ஒரு இடத்துல கொலை நடந்துட்டுன்னு சொன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பொருளை ஒன்று மிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்கண்டா உடனே என்ன செய்வாங்க, ஒரு வெள்ளை துணியை போட்டு அந்த பொருளை அப்படியே தூக்கி எடுப்பாங்க. நீங்க நியூஸ்லாம் நிறைய பார்ப்பீங்க. இது ஏன் அப்படி தூக்கி எடுக்கிறாங்க, வெள்ளை துணியால தூக்கி எடுக்கிறாங்க, தன்னுடைய கைகளால பிடிக்காம ஏன் இன்னொரு துணியை போட்டு அதை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன காரணம்னு சொன்னால் அந்த பொருள்ல அந்த கொலையாளியினுடைய அல்லது அந்த திருடனுடைய கைரேகை என்பது அங்கே பதிந்திருக்கும். எனவே அதனை ஆய்வு செய்து பகுப்பாய்வு செய்கின்ற நேரத்திலே அந்த விரல் ரேகையை கண்டுபிடிக்க முடியும். அந்த விரல் ரேகையை வைத்து உரிய மனிதனை கண்டுபிடிக்க முடியும் என்பதனால் தான் இந்த ஆய்வுகள் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுகின்றன. இதனை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னரே சொல்லி காட்டுகின்றான். எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிசயமா இருக்கலாம். ஏன்னா அல்லாஹு தஆலா உலகத்துல மனிதனுக்கு படைத்திருக்கின்ற உறுப்புகள்ல ஒரு உறுப்பை போல மற்றொரு உறுப்பு இன்னொரு மனிதனுக்கு இருக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து உலகத்துல இருக்கின்ற கடைசி மனுஷன் வரைக்கும் உள்ள யாராவது ஒரு மனிதனுக்கு ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பை போல இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த விரல் ரேகை என்பது ஒவ்வொருவருக்குமே தனித்துவமானது. ஒரு மனிதனுடைய விரல் ரேகையை போன்று இன்னொரு மனிதனுக்கு விரல் ரேகை இருக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார். அதனால்தான் இன்றைக்கு ஆய்வுகளுக்காக என்ன செய்யறாங்க, இந்த விரல் ரேகை அடையாளங்களை எடுக்கின்றார்கள். திருமறை இந்த வசனத்தை எப்படி, இந்த செய்தியை எங்களுக்கு எப்படி சொல்லி காட்டுகின்றது என்றால் பலா காதிரீன அலா அன் நுஸவ்விய பனானா, அவர்களுடைய விரல் ரேகைகளை கூட நாங்கள் சீரமைப்போம் என்பதனை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுறார். அப்ப இங்க பெரிய ஒரு விஷயம் உண்டு. அதனாலதான் அல்லாஹு தஆலா திருமறையில அடிக்கடி கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த அல் குர்ஆனிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றது, நிறைய சான்றுகள் இருக்கின்றது என்று அல் குர்ஆன் ஏராளமான இடங்களிலே எங்களை நோக்கி பேசுகின்றது. இங்கே சிந்திக்க மாட்டீர்களா, விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா என்று பேசுகின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் நினைத்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் மாத்திரம் பார்த்துத்தான் பேசியது என்று நாங்கள் நினைத்து விட முடியாது. அல் குர்ஆன் என்பது ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு மறக்கப்பட்ட வேதம். இந்த உலகம் இருக்கின்ற காலம் வரைக்கும் அல் குர்ஆனை படிக்க வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்து கொண்டே இருக்கின்றது. அல் குர்ஆனை நாங்கள் ஓதி வாசித்து விளங்கி அவற்றை சிந்தித்து செயற்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அல் குர்ஆனை ஓரம் கட்டிவிட்டு கண்ட மூட நம்பிக்கைகளை எல்லாம் கொள்கையாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்த நினைக்கின்றோம். உண்மையிலே இந்த மூட நம்பிக்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த ஏகத்துவ கலிமாவினை ஆட்டம் காண செய்து வருகின்ற ஒரு கொள்கையாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுவை தவிர வணங்கி வழிபட தகுதியான என்பவர் யாரும் இல்லை என்பதாகும். ஆனால் இந்த அல்லாஹ் என்ற உறுதி அந்த தனித்துவத்தை இல்லாமலாக்கக்கூடியதாக இந்த மூட நம்பிக்கை கொள்கைகள் அமைந்து விடுகின்றது. எப்படியெல்லாம் இந்த மூட நம்பிக்கை எங்களுடைய ஈமானோடு மோதுகின்றது என்பதனை நாங்கள் ஒவ்வொன்றாக இங்கே பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில நாங்கள் மூட நம்பிக்கைகள்ல முதலாவதாக சகுனம் பார்க்கறது எடுத்துக்கலாம். சகுனம், நீங்க யோசிப்பீங்க, நாங்க எங்க சகுனம் பார்த்தோம், அதெல்லாம் எங்கள்கிட்ட இல்லையே, அதெல்லாம் மாற்று மதத்தாக்கள் தானே சகுனம்லாம் பார்ப்பாங்க, நாங்க அப்படிலாம் பார்க்கறது இல்லையே நாங்கெல்லாம் யோசிக்கலாம். ஆனாலும் எங்களை அறியாமலே அந்த சகுனம் பார்க்கின்ற நம்பிக்கை எங்களிடத்திலே இருக்கின்றது. ஒரு பறவையை வச்சு எத்தனை நம்பிக்கை, உதாரணமா காகத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். காகத்துல எத்தனை மூட நம்பிக்கை இருக்கு தெரியுமா? காகம் கொஞ்ச நேரம் வீட்டு வாசல்ல நின்று கத்தினா என்ன சொல்லுவீங்க? யாரோ விருந்தாளிகள் வரப்போறாங்க, யாரோ விருந்தாளிகள் எங்க வீட்டுக்கு வரப்போறாங்கன்னு நினைப்பான். அதே மாதிரி 2-3 காகம் வந்து சண்டை பிடிச்சி ஒரு காகம் கீழே விழுந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க, என்ன சொல்லுவீங்க? உங்களோட பகுதியில் இருக்கோ தெரியாது. இந்த மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் பிரதேசத்துக்கு பிரதேசம் வேறுபடும். காகம் கரைஞ்சா என்ன நினைக்கிறோம்? யாராவது வீட்டுக்கு விருந்தாளிகள் வரப்போறாங்க. ஒரு 2 காகம் சண்டை பிடிச்சி வாசல்ல விழுந்துட்டுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வீட்டில் மையத்து விழ போகுது, யாரோ மௌத்தாக போறோம் போல இருக்குது. காகம் 2 சண்டை பிடிச்சி எங்களோட வாசல்லே விழுந்துட்டு. அதே மாதிரி வீடுகளில் ஆந்த வந்து நின்றுச்சுன்னா சரி, அந்த வௌவால் இப்படியான பறவைகள் வந்து வீட்டு கூரையில் நின்று கத்தினா சொல்லுவாங்க அதுவும் ஏதோ மையத்து நடக்க போகுது, யாரோ மௌத்தாக போறாங்க,
அதுக்காகத்தான் ஆந்தை வந்து எங்களோட வீட்டுக்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆந்தையை விரட்டுறதுக்காக சில நுட்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா யாருக்காவது? ஆந்தை வீட்டுக்கு மேலே நின்று கத்துனா என்ன செய்வீங்க? உடனே உப்பை தூக்கி அடுப்பில் போடுறது. உப்பு வடிக்கிற சத்தத்துக்கு ஆந்தை என்ன செஞ்சிடும்? அலறி அடிச்சுட்டு அது மறந்துடும் அப்படின்னு நம்பிக்கை. சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆந்தை வீட்டுக்கு மேலே நிற்கிதுன்னு சொன்னால் அடுப்பில் என்ன செய்வாங்கன்னா அடுப்பு ஊதுற குழலை கொண்டு நெருப்புக்குள்ளே போட்டுருவாங்க. அது உருகிற வாசத்துக்கு ஆந்தை பிச்சுட்டு பெய்த்திரும் அப்படிங்கிற நம்பிக்கை. அப்போ இந்த ஆந்தைக்கு, இந்த காகத்துக்கு, இந்த குருவிக்கு, அதே மாதிரி குருவி ஒரு சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ளே கூடு கட்டினா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் இந்த மூட நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மூட நம்பிக்கைகள் எல்லாம் யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறது என்றால் நம்மள்கிட்ட தான். இந்த பெண்கள் நம்மக்கிட்ட தான் என்ன மூட நம்பிக்கைகள் ஏராளமாக கொட்டி கிடக்கிறது. ஒரு சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ளே கூடு கட்டின்னு வச்சுக்கோங்க. எங்களோட வீடுகளுக்கெல்லாம் பூக்கள் இருந்தால் அல்லது இப்படி சின்ன சின்ன நிலைகள் இருந்தால் என்ன செய்யும்? அல்லது ஃபேனுக்குள்ளே வந்து ஒரு சிட்டுக்குருவியை வந்து கூடு கட்டும். எங்களோட பொம்பளையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அது பரக்கத். பரக்கத்துக்காக வந்து என்ன செய்யுது? அல்லாஹினுடைய பரக்கத் எங்களுக்கு வீடு தேடி வந்திருக்குது, அந்த குருவியை கூட என்ன செஞ்சிடாத கலைச்சிடாதேன்னு சொல்லுவாங்க. சில வீடுகள் என்ன செய்வாங்கன்னா அதுக்காக ஒரு ஹார்ட்போர்ட் பெட்டி எடுத்து 2 ஜன்னல் வச்சு அதுக்கு ஒரு டோர் வச்சு அப்படியே வெட்டி அப்படியே அதுக்குள்ளே வைக்கலெல்லாம் கொண்டு போய் வச்சு அவங்களா செட் பண்ணி வைப்பாங்க. என்ன கேட்டால் அது அல்லாஹினுடைய அருள். அங்கே எங்களுக்கு பரக்கத் வருது, அந்த குருவி மூலமாக எங்களுக்கு பரக்கத் வந்து கொண்டிருக்கின்றதுங்கிற நம்பிக்கை. அப்போ பறவைகள் மூலமாக இந்த சகுனம் பார்க்கின்ற இதுதான் சகுனம்னு சொல்கிறது. இந்த பறவைகளை வச்சு நாங்கள் நல்ல நேரத்தை கெட்ட நேரத்தை நாங்கள் தீர்மானிச்சு கொள்வது. காகம் கத்தினா விருந்தாளி வாராரு, சண்டை பிடிச்சா மையத்து விழப்போகுது, அதே மாதிரி ஆந்த வந்து கத்தினா மரணமும் நடக்க போகுது. இப்படியான இந்த நம்பிக்கைகள் தான் வந்து சகுனம் பார்க்கின்ற நம்பிக்கை. இந்த சகுனம் பார்க்கின்ற நம்பிக்கை எங்கள்கிட்ட மட்டுமா இருக்குதுன்னு கேட்டால் ஜாஹிலியா கால சமூக மக்களிடத்திலேயும் என்ன இந்த நம்பிக்கை இருந்தது. அந்த கற்காலத்திலேயும் என்ன இந்த சகுனம் பார்க்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்படி என்று சொன்னால் அந்த ஜாஹிலியா கால மக்கள் என்ன செய்வாங்கடா பறவைகளை பிடிச்சி பறக்க விடுவாங்களாம். இந்த பறவையை பறக்க விட்டா அந்த பறவை வலது பக்கம் சிறகடிச்சு போனா தான் நல்லது நடக்கும். ஏதாவது ஒரு பிரயாணம் போகணும்னு சொன்னால் முதலாவது என்ன செய்வாங்கன்னா ஒரு பறவையை பிடிச்சி பறக்க விடுவாங்க. பறக்க விட்டா அந்த பறவை வலது பக்கம் சிறகடிச்சு போனால் பயணத்தை தொடர்வார்கள். இடது பக்கம் அந்த பறவை சிறகடித்து போனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் பயணம் போக மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை. இடது பக்கம் போனால் எங்களுக்கு கெட்ட சகுனம், ஏதாவது ஆபத்து நிகழ்ந்துடும் அப்படின்னு செய்வாங்கன்னா அந்த பிரயாணத்தை போக மாட்டாங்க. இப்படியான பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கின்ற அந்த நம்பிக்கை ஆதி காலத்தில் ஜாஹிலியா கால சமூக மக்கள் மத்தியிலே இருந்தது. அது அப்படியே அருவி இன்னும் எங்களோட மத்தியிலும் இருக்கின்றது. நாங்கள் பறவையை பிடிச்சி பறக்க விடாம பறந்து வந்த பறவையை வச்சு என்ன செய்யறோம்? நல்லது கெட்டதுகளை நாங்கள் தீர்மானித்துக் கொள்கின்றோம். இந்த நல்லது கெட்டதுகளை இந்த பறவைகளை வச்சு நாங்கள் தீர்மானிக்கிறமாக இருந்தால் எங்களுடைய அறிவு எவ்வளவு மட்டமானது என்பதனை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா படைத்த படைப்பினங்களிலே மிகவும் அறிவாளியான படைப்பினமாக இந்த மனித சமூகத்தை படைத்திருக்கின்றார். ஆறறிவு கொண்டவர்களாக, பகுத்தறிவு உள்ளவர்களாக, சிந்திக்கக்கூடியவர்களாக, பேசக்கூடியவர்களாக, சிரிக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, அறிவுபூர்வமாக மனிதர்களைத்தான் படைத்திருக்கின்றான். ஆனால் ஆறறிவு கொண்ட இந்த மனித சமூகம் என்ன செய்கின்றது என்று சொன்னால் தன்னை விட அறிவில் குறைந்த, பகுத்தறிவு இல்லாத, பேச முடியாத அந்த ஜீவராசிகளை பார்த்து தன்னுடைய செயலை தீர்மானித்துக் கொள்கின்றார். காகம் வந்து வாசல்ல கத்திரிக்கும், அதுக்கு பசிக்குது, வேற ஏதாவது பிரச்சனை அறிக்கும், அது வந்து கத்திட்டு போகும். ஆனா நாங்க நினைக்கிறோம் யாரோ வார செய்திய இந்த காகம் என்ன செய்யுதுண்டா எங்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்குது, எங்களுக்கு ஒரு முன்கூட்டி இந்த காகம் தகவலை கொண்டு வந்து தருகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். விழப்போற ஜனாசாவை முன்கூட்டியே இந்த ஆந்த காகமெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லுது என்று நினைக்கிறோம். அப்ப இந்த நம்பிக்கைகள் எங்கே எங்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு மிகவும் எதிரான ஒரு கொள்கையான ஷிர்க் என்கின்ற இணை வைத்தலிலே எங்களை கொண்டு போய் சேர்க்கும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹுவ, மறைவான ஞானத்தின் திறவுகள் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட மறைவான ஞானம் கிடையாது. அல்லாஹு தாலா அறிவித்து கொடுத்த சில செய்திகளை தவிர ஏனைய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தெரியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால யார் நிற்காங்கன்னு கேட்டால் பார்த்து தான் சொல்லுவாங்களே தவிர சும்மா நின்று சொல்ல மாட்டாங்க. எனக்கு பின்னால் அபூபக்கர் இருக்கிறார், எனக்கு பின்னால் உமர் இருக்கிறார் என்று சும்மாக சொல்ல மாட்டாங்க. திரும்பி பார்த்தா தான் சொல்லுவாங்க. நாளைக்கு என்ன நடக்கும் என்று அல்லாஹ்வினுடைய தூதருக்கு தெரியாது. அல்லாஹு தாலா அறிவித்து கொடுத்த சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த மறைவான ஞானம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் படைத்த இந்த பறவைகளுக்கு எப்படி மறைவான ஞானம் வரும்? நாங்கள் யோசிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வலில்லாஹி கைபுஸ் ஸமாவாத்தி வல் அர்த்,
வானங்கள் பூமியினுடைய மறைவான ஞானம் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கின்ற இந்த நம்பிக்கை எங்களுக்கு இணை வைப்பிலே கொண்டு போய் விட்டு விடுகின்றது. இந்த இணை வைப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹு தஆலா இணை வைக்கின்ற இந்த பாவத்தினை ஒரு போதுமே மன்னிக்க மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அவன் நாடிய ஏனைய பாவங்களை மன்னிப்பானே தவிர இந்த இணை வைத்தல்கின்ற இந்த பெரும் பாவத்தை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டேன் என்று திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒம யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. இணை வைப்பவருக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தை தடை செய்து விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக அன்பான சகோதரிகளே, எங்களை அறியாமல் நாங்கள் இந்த இணை வைத்தல் செயற்பாட்டிலே நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் செய்த இந்த இணை வைப்பு காரியத்தில் இருந்து மன்னிப்பு கேட்காமல் நாங்கள் மரணித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய நாளை மறுமையினுடைய நிலை மிகவும் கவலைக்கிடமானதாக மாறிவிடும். எனவே இந்த இணை வைத்தல் என்ற இந்த பாவத்திலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த மூட நம்பிக்கைகளில் ஏராளமான நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் எங்கே போய் அந்த நம்பிக்கை முடிகின்றது என்று சொன்னால் மூட நம்பிக்கை என்பது அந்த இணை வைத்தலில் தான் முடிகின்றது. இது மாத்திரமல்ல, இந்த பறவைகளை வைத்து சகுனம் பார்க்கின்ற இந்த நம்பிக்கை மாத்திரமல்ல, இன்னும் ஏராளமான நம்பிக்கைகள் இருக்கின்றது. கண்ணூர் கொஞ்சம் பிள்ளைய கொஞ்சம் அழகா ரெடியாக்கி வச்சுட்டா சரி, புள்ளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு வருவாங்க, வந்தா புள்ள கொஞ்சம் கொட்டாவி அடிக்கும், இல்லாட்டி புள்ள கத்தும். உடனே என்ன சொல்றது, பிள்ளைக்கு கண் பட்டுட்டு, பிள்ளைக்கு கண்ணூறு. பிள்ளை என்ன செய்வீங்க, கண்ணூர் பட்ட என்ன செய்வீங்க, உடனே ஓதி பார்க்கறது, யார்ட்டையாவது கொண்டுட்டு ஓடுறது. அப்படி இல்லையா, அந்த ஒரு சிரட்டையண்டு எடுத்து அதில் 2-3 கொச்சிக்காயை போட்டு உப்பு கட்டியை போட்டு தேங்காயை போட்டு கொண்டு அதை அப்படியே பிள்ளையோட தலையை எழுதுற அப்படியே சுற்றி அதை கொண்டு அடுப்பில் போடுறது. இது என்ன, இது மார்க்கம் காட்டி தந்துச்சா? இப்படி கண்ணூறு பட்டா இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க மார்க்கம் சொல்லி தந்துச்சா? கண்ணூருண்டா என்னங்கிறத முதலாவது நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். கண்ணூருண்டா என்ன, நாங்கள் கண்ணால் பார்க்கறதன் மூலமாக ஒருத்தருக்கு என்ன செய்ய முடியும், ஆபத்தை ஏற்படுத்த முடியும். அப்படியே பார்க்குறோம், ஒரு புள்ள அழகான புள்ள இருக்குது, இல்லை நல்லா சாப்பிட்ற ஒரு புள்ள இருக்குது, பார்த்தா நாளைக்கு அந்த புள்ள சாப்பிடாது, சாப்பாட்டை கண்டா வானான்னு சொல்லும், இல்லை சாப்பிட்டா அந்த பிள்ளைக்கு ஒத்துக்க வலிக்கும். இப்படி எல்லாம் நாங்கள் நம்புகிறோம். அந்த புள்ள அவ இந்த புள்ள சாப்பிடும்போது இவ பார்த்துட்டு இருந்தா, இவட கண்ணு தான் இவக்கு பட்டுட்டு அதில் தான் இந்த புள்ள சாப்பிடுது இல்லை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம், கண்ணூரை நம்புகிறோம். இந்த கண்ணூரை பற்றிய நம்பிக்கை அதிகமான மக்களிடத்தில் அப்படியே பரவி கிடக்குது. பிறந்த பிள்ளைக்கும் கண்ணூறு தான், வளர்ந்த மனுஷனுக்கும் கண்ணூறு தான், அவிக்கிற இடியப்பத்துக்கும் கண்ணூறு தான், கன்ற துதலுக்கும் கண்ணூறு தான், எல்லாத்துக்குமே கண்ணூர் இருக்குதா இல்லையா? பலகாரம் சுடுவாங்க பெருநாளைக்கு, பெருநாள் பலகாரம் அந்த சட்டியில சரியா பொரியாட்டி கண்ணூர் நடக்குதா இல்லையா? நடக்குது. கண்டின துதல் சரியா கண்டப்படாட்டி கண்ணூர். பொட்டுள்ள பால் குடிச்ச புள்ள, பால்மா குடிச்ச புள்ள பால் குடிக்குது இல்லையா, கண்ணூர். உடனே என்ன செய்யறது, அந்த பால்மா போத்தலையை அப்படியே தூக்கிட்டு போறது, அப்படியே அந்த பால் அப்படியே மில்க் பவுடர் அப்படியே கொண்டு போய் அந்த ஆலிம் சாட்டை கொடுக்குறது, ஓதி ஊதிருங்க. அவர் என்ன செய்வார், ஓதி ஊதி தருவார். அதுக்கு பிறகு நாங்கள் நம்பி கொடுப்போம், இப்போ பிள்ளைக்கு கண்ணூர் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கண்ணூர் வந்த அந்த பிள்ளையோட தலையை சுற்றி இரும்பை சுற்றுறது, இரும்போ அல்லது அந்த குதிரைகள் காடுகளில் கட்டி விடுவாங்க, லாடம்னு சொல்லுவாங்க, இங்கே என்னமோ சொல்கிறது தெரியாது எனக்கு. அந்த லாடத்தை என்ன செய்வாங்கன்னா பிள்ளையோட தலையை சுற்றி அப்படியே சுற்றிட்டு அதை கொண்டு அப்படியே நெருப்பில் வைக்கிறது, வச்சு அதை சூடாக்கி அது நல்லா நெருப்பு தணல் மாதிரி அப்படி தணலாக மாறும். அதை கொண்டு வச்சு என்ன செய்வாங்கன்னா தண்ணியை ஊற்றுரு, பிள்ளைக்கு நேரம் வச்சு தண்ணியை ஊற்றுனா அதுலேருந்து புகை எழும்பும். அப்போ இதோட கண்ணூர் கழியுது அப்படின்னு நம்பிக்கை. இந்த கண்ணூர் பற்றிய நம்பிக்கைகள், இந்த சடங்குகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் மாற்று மத சமூகங்களிலே இருந்து நாங்கள் கொப்பி அடித்து வைத்திருக்கின்றோம். அங்கு அவர்களை பார்த்து நாங்கள் எங்களுடைய மார்க்கத்திலும் அதை பின்பற்ற நினைக்கின்றோம். இப்படியான செயற்பாடுகள் தான் இந்த கண்ணூர். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய கண்ணால் பார்ப்பதன் மூலம் ஒரு மனிதனுக்கு தீங்கை ஏற்படுத்தி விட முடியும் என்று சொன்னால் இந்த கண்கள் சாதாரணமான கண்கள் அல்ல. இந்த கண்ணுக்கு என்ன பவரே வேறு. இந்த கண்ணால பார்த்து ஒருத்தருக்கு வயிற்று வலி ஏற்படுத்த இயலும்னா இந்த கண்ணுடைய பவர் என்ன? சாதாரணமான கண்ணா இது? சாதாரணமான கண்ணா இல்லை. அப்படின்னா அந்த கண்ணுக்கு பவரே வேறு. உண்மையிலே எதையும் பயன்படுத்தாமல், எந்தவித ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் ஒரு மனிதனுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக அது எங்களால் யாராலையுமே முடியாது. ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு பொருளையும் பயன்படுத்தாமல் அவனுக்கு அழிவை ஏற்படுத்தவோ அல்லது நோயை ஏற்படுத்தவோ முடியும். யாருக்கு என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான். அவனுக்கு எந்த ஒரு ஆயுதமும் தேவையில்லை, எந்தவித உபகரணமும் தேவையில்லை. அவன் நினைத்தால் நடத்தி முடித்து காட்டுவான். ஆனா நாங்க எப்படி நினைக்கிறோம்டா, நான் பார்த்தா அந்த பிள்ளைக்கு போத்துக்கு வலிப்போம்,
அவ பார்த்ததுனாலதான் இந்த சாப்பாடை தின்னுக்க இல்லாம போச்சு எனக்கு. அப்ப நாங்க அல்லாஹ் இருக்கின்ற சக்தியை என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் சாதாரணமான ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் கொடுத்துடுறோம். சாதாரணமான ஒரு மனிதனுடைய பார்வைக்கு நோயை ஏற்படுத்தக்கூடிய சக்தியை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹினுடைய ஒரு சக்தியை நாங்கள் கொடுக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திலையும் அல்லாஹினுடைய பண்புகளையோ அல்லாஹினுடைய சக்தியையோ அல்லாஹினுடைய ஆற்றலையோ அல்லாஹ் படைத்த படைப்பினங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்பிக்கை கொண்டால் அந்த நம்பிக்கை இணை வைப்பு. இதனை நாங்கள் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப கண்ணூர் பற்றிய நம்பிக்கை என்பது இல்லை. உண்மையிலே கண் வர்றதாக இருந்தால் உலகத்துல எவ்வளவோ அழகான இடங்கள் இருக்கின்றது. நாங்க எல்லாருமே வெயில் காலம் வந்தா எங்க ட்ரிப் போறோம், எல்லாருமே நுவரெலியாவை நோக்கி போறோம். ஏன்? அது அழகா இருக்குது, பார்த்து பார்த்து ரசிக்கிறோம். அப்ப எங்களுடைய எல்லாருடைய கண்ணும் பட்டு என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நுவரெலியா நிறம் கருகி இருக்கணும். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருடமும் படையெடுத்து போறாங்க அந்த ட்ரிப்பு. பூந்தோட்டங்களை பார்க்கறாங்க. அப்ப அங்க இருக்கிற அந்த பூந்தோட்டங்கள்ல உள்ள பூவெல்லாம் கருகி இருக்கணும். எங்களுடைய கண்பட்டு அழக ரசிக்கிறதுக்கு எவ்வளவோ இடங்களை தேடி போறோம். அப்ப அந்த இடங்கள் எல்லாம் கருகி போயிருக்க வேண்டும் கண்ணூரினால். ஆனால் அவையெல்லாம் கருகுவதில்லை. எங்கள் வீட்டிலே இருக்கின்ற பிள்ளையும் எங்கள் வீட்டிலே இருக்கின்ற சாப்பாடும் எங்கள் வீட்டிலே இருக்கின்ற மனிதர்களும் தான் இந்த கண்ணூரால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றால் நிச்சயமாக இந்த கண்ணூர் என்பது எங்களுடைய வெறும் கற்பனையை தவிர வேறு இல்லை. பிள்ளைய வழியில கூட்டிட்டு போயிட்டு வந்தா பிள்ளைக்கு ஏதாவது இருக்கும். பிள்ளைக்கு வழியில போயிட்டு வந்தா ஒரு டயர்ட் ஒன்று இருக்கும், அதுக்காக கத்தும். பால் குடிக்கிற உள்ள பால் குடிக்கலையா, வயிற்றுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கும், அதுக்குரிய வைத்தியங்களை நாங்கள் செய்யணுமே தவிர கண்ணூர் என்று நம்பி அதற்கான சிகிச்சைகளை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் நாளை மறுமையில் நாங்கள் நிச்சயமாக நஷ்டவாளிகளாக மாற வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் நினைச்சு பார்க்கலாம், இது லேசான விஷயம் தானே கண்ணூர் உண்டு, லேசான விஷயம்தான். ஆனால் எங்கே போய் அது முடிகிறது என்று சொன்னால் இணை வைப்பு என்ற மிகப்பெரிய ஒரு பாவத்துக்கு அது எங்களை விட்டு செல்கின்றது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதுகுலுல் ஜன்னத மின் உம்மதி 70 அல்ஃபன் பிகைரி ஹிசாப். நாளை மறுமை நாளிலே விசாரணையின்றி எந்த விதமான கேள்வி கணக்கும் இன்றி என்னுடைய உம்மத்திலே 70,000 பேர் சொர்க்கம் போவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அந்த 70,000 பேரில் யார் என்று சொன்னார்? அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள், நோய்க்காக எதனையுமே சூடிக்கொள்ள மாட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நாங்க பாக்குறோம் சிலர் என்ன செய்வோம்னு சொன்னா நோய் வந்துட்டு சொன்னா கழுத்துலையும் காதுகள்லையும் என்ன செய்யறது, கழுத்துல கையில எல்லாம் நூல்களை மாட்டிக்கொள்றது, ஏதாவது மந்திரிச்ச ஓதி பார்த்த நூல்களை கழுத்துல கட்டி வர்றது, அசுமா இசுமன்லாம் சொல்லுவாங்க, இதுகளை எல்லாம் கழுத்துல எல்லாம் மாட்டி வர்றதெல்லாம் பாக்குறோம். இதெல்லாம் எங்க போய் முடியும் என்று சொன்னால் இணை வைப்பு என்கின்ற மிகப்பெரிய ஒரு பாவத்திலே கொண்டு போய் சேர்க்கும். இந்த இணை வைத்தவர்களுடைய முடிவு எங்கே என்று சொன்னால் நரகமாக தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அந்த நரகம் எப்படியான தங்குமிடம், ஃபபிஅஸல் மசீர், தங்குமிடங்களிலே மிக கெட்ட தங்குமிடம் அந்த நரகம் என்று அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே மாதிரி நாங்க இந்த ஓதி பார்க்கிறோம், கண்ணூறு பட்டுட்டேன்றதுக்காக ஓதி பார்க்கிறோம். இந்த ஓதி பார்க்கறத பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, லா யத்தனஃபஸ் ஃபில் இனாயி, பாத்திரத்துல யாருமே ஊத வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி, ஊதாதீங்க, பாத்திரத்துல ஊதி குடிக்காதீங்கங்கறாங்க ரசூலுல்லாஹ். நாங்க என்ன செய்யறோம், பிள்ளைக்கு கண்பட்டுன்னு சொல்லி ஒரு உஸ்தாதிட்ட போய் ஹஸ்ரத்திட்ட போய் ஓதி குடிக்கிறோம். அவர் என்ன செய்வாரு, சில வசனங்களை அல்லது எதையோ சொல்லி ஊதுறார். ஊதின உடனே நாங்க என்ன நம்பிட்டு வாரோம்னு சொன்னா இப்ப இதுல இந்த ஓதப்பட்ட அந்த பொருள் மிக புனிதமானதே நினைச்சுதான் நாங்க எடுத்துட்டு வாரோம். புள்ள சாப்பிட்டு இருந்த சோறுல கண்பட்டுட்டா சோத்தை கொண்டு ஓதி எடுத்துட்டு வாரது. இப்ப எங்கட பார்வையில இந்த சோறு பெரிய பாக்கியமான சோறு, ஓதின சோறு என்ன சொல்லுவோம், இது ஓதின சோறுன்னு சொல்லுவோம். அதுக்கு ஏதோ பெரிய அங்க இருந்து ஏதோ ஒரு சக்தி கொண்டு வந்த மாதிரியும் இதை சாப்பிட்டா உடனே நிவாரணம் கிடைக்குங்கிற மாதிரியும் நாங்க நம்புறோம். அதே மாதிரி இந்த ஓதி பார்க்கறத பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஊதாதீங்க, லா யத்தனஃபஸு ஃபில் இனாய், பாத்திரத்துல நீங்க ஊதாதீங்க. இது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரம் விஞ்ஞானம் எப்படி சொல்லி காட்டுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு பொருளை என்ன செய்யக்கூடாது, சாப்பிட்ற பொருளை ஊதக்கூடாது. விஞ்ஞானமும் சொல்லி காட்டுகின்றது. 1400 வருஷத்துக்கு முன்னால இஸ்லாம் சொல்லி காட்டி இருந்தாலும் விஞ்ஞானமும் என்ன சொல்லுகின்றது என்றால் நீங்க ஊதாதீங்க. ஏன் ஊதக்கூடாது என்று சொன்னால் அமெரிக்காவுல உள்ள ஒரு யூனிவர்சிட்டி ஒன்றுல 2017ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு ஒன்று நடக்குது. இந்த பர்த்டே எல்லாம் வந்தா கேக்க வச்சு அதுல ஒரு கேண்டில் ஒன்றை ஏற்றி ஊதி போட்டு தானே வெட்டுவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்த கேண்டில ஊதுவாங்க, ஊதிட்டு தான் வெட்டுவாங்க. இப்ப ஊதி வெட்டப்பட்ட ஒரு துண்டு கேக்கையும் ஊதாம வெட்டப்பட்ட ஒரு துண்டு கேக்கையும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செஞ்ச அந்த ஆய்வுல என்ன முடிவு வருதுன்னு கேட்டா, ஊதப்படாம வெட்டின அந்த கேக்கையும் விட ஊதி வெட்டப்பட்ட அந்த கேக்ல 1400 மடங்கு பாக்டீரியாக்கள் அதிகமாக இருந்தது. ஊதின பொருள்ல
1400 மடங்கு பாக்டீரியா இருக்குது. அப்ப இந்த ஊதின அந்த கேக்ல எப்படி பாக்டீரியா வந்தது? எப்படி பாக்டீரியா வந்தது? நாங்க எங்களுக்கு தெரியும், நாங்க உள்ளுக்கு எடுக்கிற வாயு வந்து ஆக்சிஜன். நாங்க எப்படி சுவாசிக்கிறோம், நாங்க உள்ளுக்கு எடுக்கிற காத்துக்கு பேரு ஆக்சிஜன். நாங்க வெளியில விடுற காயு கார்பன் டை ஆக்சைடு. நாங்க வெளிவிடக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடுல வந்து வெளிவிடக்கூடிய இந்த காத்துல வந்து 5% கார்பன் டை ஆக்சைடுங்கிற ஒரு வாயு இருக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு நாங்க இந்த குடிக்கிற இந்த தண்ணிலையோ அல்லது எந்த பானத்திலையோ அல்லது எந்த பொருளையோ நாங்க கலந்தோம்னு சொன்னா அந்த பொருள்ல வந்து கார்போலிக் ஆசிட்ங்கிற ஒரு பொருள், கார்போலிக் ஆசிட் ஒன்று உருவாகுது. இந்த கார்போலிக் ஆசிட் எங்களோட குடலுக்குள்ள போனா என்ன நடக்குதுன்னு கேட்டா எங்களுடைய ரத்தத்தில் இருக்கின்ற pH-னுடைய சமநிலையை வந்து அதை குழப்பி விடுது. இந்த pH சமநிலை வந்து குழம்பினால் எங்களோட உடலுக்கு நிறைய தீங்குகள் ஏற்படும். இது இன்றைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செய்யும். ஊதி சாப்பிட்றதுனால அல்லது ஊதி குடிக்கிறதுனால என்ன ஆபத்து, என்ன விளைவுங்கிறத இன்றைக்கு விஞ்ஞானம் ஆய்வு செஞ்சு சொல்லுது. ஊதி குடிக்கிறதுனால உங்களை உடல்ல உள்ள pH சமநிலை வந்து குழம்புது. அதனால நீங்க என்ன செய்யுங்கண்டா ஊதி சாப்பிடாதீங்க, ஊதி குடிக்காதீங்க விஞ்ஞானம் சொல்லுது. இதைத்தான் 1400 வருஷங்களுக்கு முன்னால எந்தவித விஞ்ஞான வளர்ச்சியுமே இல்லாத அந்த காலத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி காட்டினாங்க. இப்ப விளங்குதா? இப்ப மார்க்கம் எவ்வளவு அறிவுபூர்வமானது விளங்குதா? நாங்க செய்யற செயற்பாடுகள் எவ்வளவு மூடத்தனமானது விளங்குதா? அப்ப ஊதி பாக்குறத சாப்பிட்டது நாங்க நினைச்சிட்டு சாப்பிட்றோம். என்ன இது? இதனால எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு சாப்பிட்றோம். நிச்சயமாக அது ஆரோக்கியம் இல்லை. நாங்க சாப்பிட்றது இப்ப சாப்பிட்றதுதான் நோய். ஒவ்வொரு மனிதனுடைய சுவாச குழாயிலும் ஏராளமான பாக்டீரியாக்கள், நுண்ணங்கிகள் இருக்கும். நாங்க ஒரு மணித்தியாலத்துல வெளிவிடுகின்ற இந்த காற்றுல வந்து 37,000 பாக்டீரியா நுண்ணங்கிகளை நாங்க வெளியில விடுறோமா? ஆய்வு சொல்லுது 37 மில்லியன் பாக்டீரியாக்களை வந்து நாங்க வெளிவிடுற காத்துல வந்து போகுது. அப்ப நாங்க இதை ஊதினம்னு சொன்னா அவ்வளவு பாக்டீரியாவும் எங்க போகுது? அந்த சாப்பாட்டுக்குள்ள, அந்த தண்ணிக்குள்ளதான் போகும். அப்ப அந்த நுண்ணங்கிகளை நாங்க என்ன செய்ய போறோம்டா? மீண்டும் உள்ளுக்கு எடுக்க போறோம். அப்ப இதனால எங்களுக்கு இன்னும் ஆபத்துகள் தான் அதிகமாகும். அப்ப ஓதி பார்க்கிறங்கிறத இஸ்லாம் எப்படி தடை செய்திருக்கின்றதோ அதே போல விஞ்ஞானமும் சொல்கின்றது என்ன செய்யாதீங்க, ஓதி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி காட்டுது. இந்த குழந்தைகளுடைய விஷயத்துல ஏராளமான மூட நம்பிக்கைகள் எங்களுடைய முஸ்லீம் சமூகம் ஊர் முழுக்க கொட்டி கிடக்குது. எப்படியெல்லாம் மூட நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னா, புள்ள கிடைச்சா அந்த பிள்ளைக்கு போடுவாங்கல்ல துணி, நஃப்கின் எல்லாம், அந்த நஃப்கின் என்ன செய்யப்படாதுன்னு சொன்னா நல்லா அப்படி முறுக்கி புளியப்படாதுன்னு சொல்லுவாங்க. முறுக்கி புளிஞ்சு என்ன செய்யக்கூடாது? கழுவிடக்கூடாது. அப்படி முறுக்கி கழுவினா என்ன செய்யும்னு சொன்னா இங்க பிள்ளைக்கு வந்து உடம்பெல்லாம் முருவும், ராவைக்கெல்லாம் அந்த புள்ள முருவி கத்தும். அப்ப உம்மா மாதிரி தான் சொல்லுவாங்க, நீ இந்த அணையாடைய வந்து முறுக்கி புளிஞ்சிருக்கிறா, அதான் புள்ள இந்த மாதிரி முருவி கத்துது. உண்மையிலே பிறந்த புள்ள என்ன செய்யும்டா அதனுடைய நரம்புகள் வளர்ச்சி அடைய, அந்த பின்னப்பட்ட நரம்புகள்லாம் விரியும் போது வளர்ச்சி அடையும் போது அது கத்தும். பிறந்த புள்ள கொஞ்ச நாளைக்கு என்ன செஞ்சாலும் கத்தும், அழுவும். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அணையாடைய முறுக்கி புளிஞ்சியே, நீ நான் சொல்ல கேட்காம முறுக்கி புளிஞ்சியே, அதனாலதான் நீ முறுக்கின மாதிரியே புள்ளை இங்க முருவி கத்துதுன்னு சொல்லுவாங்க, அழுகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தை சின்ன பிள்ளையில பார்த்தா நித்திரக்கல்ல அப்படியே சிரிப்பாங்க, தூங்கிட்டு தான் இருப்பாங்க, ஆனா தூக்கத்துல அவங்க வந்து சிரிப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? உங்களோட பகுதியில் என்ன சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, யாராவது சொல்லுங்க. இந்த தூக்கத்துல பிள்ளைகள் சிரிக்கிறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்குது. யாராவது? நரி விரட்டுற. தூக்கத்துல ஒரு புள்ள வந்து சிரிச்சா என்ன சொல்ற? நரி விரட்டுற. சிலர் வந்து சொல்லுவாங்க வந்து மலக்குகள் வந்து அந்த பிள்ளைக்கு பூ கொடுக்குறாங்களா. நீங்க பார்த்தா தெரியும் புள்ள என்ன செய்ய, தூக்கத்துல அப்படியே சிரிக்கும், கொஞ்ச நேரத்துல தேமும் அந்த புள்ள, அப்படி அழுகிற மாதிரி அதே மாதிரி தேமும் கொஞ்சம். அப்ப தேமினா சொல்லுவாங்க என்ன தெரியுமா, மலக்குகள் கொடுத்த பூவை பறிச்சிட்டாங்க, அதான் புள்ள தேமுது. யாரு சொன்ன உங்களுக்கு? யாரு சொன்ன? புள்ள தூக்கத்துல சிரிச்சா மலக்குகள் பூ கொடுக்குறாங்க, புள்ள தேமினா பூவை பறிச்சிட்டாங்க, யாரு சொன்னது? அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா? யாருமே சொல்லல. யாரு சொன்னது? யாரோ மூடர் சொன்னது. யாரோ ஒரு மூடர் சொன்னது இன்றைக்கு மூட நம்பிக்கையாக எங்களுடைய சமூகம் முழுக்க பரவி இருக்குது. இது எல்லார வாயிலையும் பார்க்கலாம். இது புள்ள அழுதா புள்ள சிரிச்சா இதாங்க மலக்கு பூவை கொடுத்துட்டாங்க, பூவை பறிச்சுட்டாங்க, அங்க நரி விரட்டுது, புலி விரட்டுது, இதெல்லாம் மார்க்கமானு கேட்டா மார்க்கம் கிடையாது. நாங்க நினைக்கலாம் இதெல்லாம் என்ன நடந்துட போகுதுன்னு. மலக்கு பூ கொடுக்காங்கன்னு உங்களுக்கு யாரு சொன்னது? இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நீங்க கொண்டு வந்து சேர்ப்பீங்க மார்க்கத்துல? அப்ப கொண்டு வர முடியாது. இப்படி கொண்டு வந்தேன்னு சொன்னா இது மூட நம்பிக்கை. அதே மாதிரி பிள்ளை கிடைச்ச 5ஆம் நாள் மருங்க, 5ஆம் நாள் மருங்க. இந்த பகுதியில் அப்படி இருக்குதா? 5ஆம் நாள் அந்த தாய்க்கு மருங்கன்னு சொல்லுவாங்க. மருங்கன்னா என்னது? என்னமோ பத்தியமெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு.
அங்கே பே வருமா, இன்றைக்கு 5 நாளைக்கு பிள்ளை பெற்ற உமாவை விட்டு யாருமே வெளியில் பேத்திடக்கூடாது, அவை அப்படியே பத்திரமா பார்த்து கொள்ளணும், அன்றைக்கு எப்படியும் அவை தலைக்கு தண்ணி வாக்கணும், இப்படியான நம்பிக்கைகள் இதெல்லாம் எப்படி அரங்கேற்றப்படுகின்றது என்றால் இதெல்லாம் மார்க்கமாக நம்பி இங்கே அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே போல 40வது நாள் பிள்ளை கிடைச்சா 40. யாருக்கு உண்மையிலே 40? பிள்ளைக்கு 40, தாய்க்கு 40, யாருக்கு 40? இந்த 40 செய்யற வழக்கம் எல்லா ஊர்கள்லையுமே இருக்கு. உண்மையிலே இந்த 40க்காக சிலர் என்ன செய்வாங்கன்னா ரொட்டி சுடுவாங்க, தாய்க்காக வேண்டி பிள்ளைய பிறந்ததுக்காக சில இடங்கள்ல அந்த சவாரிசிகளை போட்டு கஞ்சி காய்ச்சுவாங்க, இனிப்பு கொடுப்பாங்க, இப்படி ஏராளமான சடங்குகள் இருக்குது. இந்த 40 என்ன? பெண்கள் தங்களுடைய உடல் தூய்மை அடைந்து விட்டது, அந்த 40 நாள் எங்களுடைய தூய்மை அடைந்து விட்டதுங்கிறது தான் 40. அதை நாங்கள் என்ன செய்யறோம்டா ஊருக்கெல்லாம் சொல்றோம், எங்களுக்கு இன்றைக்கு 40 ஊருக்கெல்லாம் சொல்லி நாங்கள் தூய்மை அடைஞ்சிட்டோம்ங்கிறத வெக்கமில்லாமல் ஒரு சம்பிரதாயமாக ஒரு சடங்காக இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ எப்படி இதை கொண்டாட முடியும்? அப்போ இந்த 40வது அன்னைக்கு அப்படி ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் பிள்ளைக்கு பின்னாலே ஏதாவது ஒன்று நடந்துடும் என்றெல்லாம் சமூகத்தில் நம்பப்படுகின்ற செய்திகளை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் ஒருத்தருக்குமே பிள்ளை கிடைக்கலையா? அவங்களுக்கு 40 வந்துச்சா? 40 வரல. அப்ப எங்க இருந்து வருது? எங்கட சமூகத்துல மூடர்களால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் இந்த 40, 50, 5, 10, 15 எல்லாமே மூடர்களால ஏற்படுத்தப்பட்டதை தவிர மார்க்கத்துல சொல்லப்பட்டதில்லை. அதே மாதிரி புள்ள கிடைச்சா என்ன செய்வாங்க? வலது காதுல பாங்கு, இடது காதுல இக்காமத்து. இது சொல்லத்தான் வேணுமா? ஏன்னா புள்ள முதலாவது கேட்கறது இந்த பாங்கு சத்தத்தை கேட்கணும் நம்புறாங்க. புள்ள முதலாவது பிறந்த உடனே என்ன செஞ்சிரும்னா அங்க எங்கட மிட்வைஃபோட சத்தத்தை கேட்டுரும். மிட்வைஃப் 2-3 பேர் வளைச்சு நின்று தான் எங்களுக்கு வேலை செய்வாங்க. அவங்களோட கதையெல்லாம் அந்த புள்ளோட காதுல விழுந்துடும். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம்டா, புள்ள முதலாவது உலகத்துக்கு வந்த உடனே பாங்கு கேட்கணும், இடது காதுல இக்காமத்தை கேட்கணும். அப்படி பாங்கும் இக்காமத்தும் சொல்லப்பட்ட சமூகம் தான் இன்றைய முஸ்லிம் சமூகம். எல்லாருமே மார்க்கத்துல ஊதியவர்களாக, ஏகத்துவத்துல உறுதியானவர்களாக, அல் குர்ஆனை அணுவளவும் பிசகாமல் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த பாங்கையும் இக்காமத்தையும் காதுல கேட்டுட்டு சொன்னா அந்த புள்ள சமூகத்துக்கு நல்ல பிள்ளையாக வரும் என்று எங்களுடைய சமூகத்திலே ஒரு ஐதீகம் இருக்கின்றது. ஆனா இதெல்லாம் மார்க்கமானு கேட்டா மார்க்கம் கிடையாது. ஆனா இன்றைக்கு நாங்க சொல்ல வந்தா இதெல்லாம் புதுசான ஒரு கதையாக உங்களுக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால் உண்மையிலே மார்க்கம் என்றால் என்ன என்பதனை தேடி படிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்ததில்லை. வழியாக வந்த செய்திகளை எல்லாம் நம்பி நாங்கள் மார்க்கம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே தவிர இது அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார்களா என்று நாங்கள் தேடி பார்த்ததும் இல்லை, படித்ததும் இல்லை, படிப்பதற்காக நாங்கள் நேரத்தை ஒதுக்கியதும் இல்லை. ஆனா உலக விஷயம்னு சொன்னா ஏராளமான தகவல்கள் எங்களுக்கு தெரியும். இந்த மூட நம்பிக்கைகள் இன்னும் எங்கள் சமூகத்திலிருந்து களையெடுக்கப்படாமல் இருக்கின்றது. ஏனென்றால் மார்க்கத்தை பற்றிய அறிவும் மார்க்கத்தை பற்றிய தேடலும் எங்கள் மத்தியிலே குறைவாக இருப்பதுதான். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மூட நம்பிக்கைகளை விட்டு நாங்கள் ஒதுங்க வேண்டும். அதே மாதிரி கிரகணம் வந்துட்டு அதுக்கு ஒரு கும்பம் இருக்குது, மூட நம்பிக்கை. கிரகணம் வந்தா என்ன சொல்லுவாங்க? கர்ப்பிணி பெண்கள் வெளியில வைத்திடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் பல்லு குத்திடக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் மீன் அறுத்து விடக்கூடாது, கூரான ஆயுதங்கள் எதனையும் பயன்படுத்தி வெட்டி விடக்கூடாது. ஏன் அப்படி வெட்டக்கூடாதுன்னு சொன்னா, எதையாவது வெட்டினா பிறக்கிற பிள்ளையும் வெட்டப்பட்ட நிலையில நிற்கும் சொல்லுவாங்க. பல்ல குத்தினா காதுல இடத்துல ஓட்டரிக்குமா பிள்ளைக்கு பிறந்தா. மீன் தலையை அறுத்தா வாயு எடுத்து அறுபட்டிருக்குமா, அல்லது கால் அறுபட்டிருக்குமா, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உலகத்தில் அல்லாஹ் குறைகளோட சில மனிதர்களை படைத்திருக்கிறான். சில அங்க குறைபாடுகள் சிலருக்கு இருக்கும். இந்த குறைபாட்டுக்கும் அன்று நடந்த கிரகணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்று கேட்டால் மார்க்கத்திலும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது தொடர்பாக விஞ்ஞானம் எதையாவது ஆய்வு செய்த அறிக்கைகள் இருக்கின்றதா, ஏதாவது ஆராய்ச்சிகள் இருக்கிறதா என்று தேடி பார்த்தால் அதுவும் இல்லை. விஞ்ஞானமும் சொல்கின்றது கிரகணத்துக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் இடையில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அங்கே பிள்ளை ஊனமாக பிறந்தால் அன்று நடந்த கிரகணம் அதற்கு எந்த விதத்திலும் காரணம் இல்லை என்று விஞ்ஞானம் சொல்லுகின்றது. ஆனால் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றது விஞ்ஞானம். அன்றைய தினத்தில் வெப்பம் கூடுதலாக இருந்தால் அல்லது வழியில் ஏதாவது வழி மாசடைந்திருந்தால் அன்றைய தினத்தில் கர்ப்பிணி பெண்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது சிறந்தது என்று சொல்கின்றதே தவிர குழந்தைகளுக்கு பிறக்கின்ற ஊனத்திற்கும் கிரகணத்துக்கும் தொடர்பில்லை என்று சொல்கின்றது. எப்படி தொடர்பு வரும்? கிரகணம்டா என்னது? சூரியன், சந்திரன், பூமி எல்லாமே ஒரு நேர்கோட்டில சந்திக்குது. நேர்கோட்டில சந்திக்கிற நேரம் பூமியின் மீது விழக்கூடிய ஒளி குறைவாக இருக்கும். சந்திர கிரகணம்டா சந்திரன் நடுவுல வந்துடும். சூரியனுடைய வெளிச்சத்தை என்ன செய்யுது? பூமியில விழக்கூடிய அந்த வெளிச்சத்தை சந்திரன் கொஞ்ச நேரம் தடை செய்யுது. இதுதான் சந்திர கிரகணம். இப்ப இந்த சந்திர கிரகணத்துக்கும் இங்க இருந்த கர்ப்பிணி பெண்ணுக்கும் ஏதாவது தொடர்பா என்றால் தொடர்பு கிடையாது. ஆனா வழியாக காலமாக இந்த கிரகணம் பற்றிய நம்பிக்கை எங்களுடைய சமூகத்திலே நிலைத்து நிற்கின்றது. இந்த மூட நம்பிக்கைகளை பட்டியல் போட போனால் முடியாது. ஏராளமான மூட நம்பிக்கைகள் இருக்கின்றது.
அதே மாதிரி இன்னும் சில நம்பிக்கைகள் நேர காலத்தை வைத்து நம்பிக்கை. எப்படி? இரவு நேரமாக என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சில வீடுகளில் முட்டை கொடுக்க மாட்டாங்க. முட்டை இருந்தாலும் யாராவது பக்கத்துருக்காராக்கள் பசிக்குது அல்லது விருந்தாளி யாராவது வந்துட்டாங்க, உங்களோட வீட்டை 2 முட்டை இருந்தா தாங்க, இல்ல பிள்ளை வீட்டை அழுகுது, இருக்கிற மீன் கறி வானாட்டு சொல்லுது, ஒரு முட்டை இருந்தா தாங்கன்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்க. ஏன்? இரவே ஆயிட்டு, இரவையில முட்டை கொடுக்க கூடாது. இரவையில முட்டை கொடுத்தா ஏதோ அல்ல வளர்க்கறதால அவங்கள தண்டிப்பானுங்கிற மாதிரி இருக்கும் கதையை கேட்டா. முட்டை கொடுக்க கூடாது. அதே மாதிரி இரவையில என்ன, காசு கொடுக்க கூடாது. யாராவது காசு கட்டு வந்தா என்ன செய்யக்கூடாது, இரவையில அவங்களுக்கு காசு கொடுத்து விடக்கூடாது. அதே மாதிரி இரவுல கூட்டினா, வீடு கூட்டின மண்ணை வெளியில தள்ளி விடக்கூடாது. நம்பிக்கை. அதே மாதிரி இரவையில ஏதாவது கிழிந்து போன ஆடைகள் இருந்தால் அந்த ஆடைகளை தைக்க கூடாது. வீட்டுக்குள்ள குடை பிடிக்க கூடாது. கூடாது 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 என்று ஏராளமான கூடாதுகள் எங்களுடைய சமூகமாக்கி வைத்திருக்கின்றது. இந்த கூடாதுகள் சமூகமாக்கினதே தவிர மார்க்கமாக்கியதா என்று கேட்டால் இல்லை. மார்க்கத்துக்கும் இந்த மூட நம்பிக்கைக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்றால் இல்லை. அன்றைய காலத்தில், அன்றைய கற்காலத்திலே இந்த கூடாது என்று ஏன் சொன்னார்கள்? இந்த இரவு நேரத்தை வைத்து சில நம்பிக்கைகளை அன்றைய சமூகம் ஏன் சொல்லியிருக்கும் என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தை போல அன்றைய நாட்களிலே வசதிகள் இல்லை, மின் விளக்குகள் இல்லை, மின்சாரங்கள் இல்லை. அன்றைய காலகட்டத்திலே மெழுகுவர்த்தி, விளக்கு இதுகளைத்தான் அந்த சமூகம் பயன்படுத்தி இருக்கின்றது. ஆங்காங்கேதான் வீடுகள் இருந்தது. இன்றைக்கு தான் பக்கத்தில் நிறைய வீடுகள் இருக்குது. ரோட்டுகள் எல்லாம் இரவும் பகல் போல வெளிச்சமா இருக்குது இன்றைக்கு. ஆனா அன்றைய காலம் அப்படி இருக்கவில்லை. இருளாகத்தான் இருந்துச்சு. வீடுகள்ல வெளிச்சம்டா அந்த விளக்கு தான். ஒரு பொட்டுள்ள லாமனையை ஊற்றி அதை பற்ற வச்சு அந்த விளக்கு தான் அன்றைக்கு வெளிச்சம். வீடுகள்ல கிட்ட வீடுகள் இல்லை. எல்லா வீடுகளும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. ஏன்னா சனத்தொகை குறைய. இப்ப சனத்தொகை கூடினத்தினாலதான் வீடுகள் நெருக்கமாக வந்திருக்குது. அப்ப என்ன செஞ்சாங்கண்டா, அந்த இருட்டு நேரத்துல என்ன செய்ய மாட்டாங்கடா, முட்டை கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? போற வழியில கல்லில தட்டுப்பட்டு கீழே விழுந்துட்டேன்டா முட்டையை விழுந்து உடைஞ்சிரும். போகல கல்லில் தட்டுப்பட்டா கையில இருக்கிற முட்டையை நீ கீழே விட்டுருவா, அப்படி ஒரு நம்பிக்கையில கொடுக்காம இருந்திப்பாங்க. இரவு நேரத்துல தைக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அப்ப இருட்டு தானே, கையால தான் தைக்கணும். மூசால தைக்கிற நேரம் கையில ஊசி ஏறிடும், அதனால தைக்காதேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அன்றைய சமூகம் என்னன்னு சொன்னா, சில விஷயங்களை காரணங்களை வச்சு இந்த இரவோட தொடர்பான செயற்பாடுகளை சொல்லியிருக்குது. ஆனாலும் இன்றைக்கும் நாங்க என்ன செய்யறோம், அதை நம்பிக்கையை இன்னும் தொடர்றோம். அப்ப அது அன்றைக்கு சந்தர்ப்பத்துக்கு அது சரி, இரவில முட்டையை கொடுக்காம விட்டதுக்கு இதான் காரணம், வேறொரு காரணம் கிடையாது. இரவுல காசை கொடுத்தா போற வழியில இருட்டுக்கு எங்கேயாவது விட்டுருவான்ற பயத்துல கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, இப்பயும் அப்படி இருக்கிறோம். இரவுல காசு கொடுக்க மாட்டோம், ஆனா யாராவது காசை கொண்டு வந்தா வாங்கி வச்சுக்குவோம். என்ன நம்பிக்கை இது? இது இந்துக்கள் இடத்துல இந்த நம்பிக்கை இருக்குது. எப்படி சொல்லுவாங்கன்னு சொன்னா, இரவு நேரத்துல காசை கொடுத்தா அவங்க செல்வத்தை லட்சுமியா பாக்குறாங்க. இரவுல அவங்க காசை கொடுத்தா என்ன சொல்லுவாங்க, லட்சுமி வெளியில வைத்துருவா, லட்சுமி வெளியில வைத்துருவா, அதனால நாங்க தரமாட்டோம்னு அவங்க நம்புறாங்க. ஆனாலும் எங்களோட சமூகம் இன்னும் அந்த செல்வத்தை லட்சுமியாகத்தான் பார்க்கின்றது. அப்ப இந்த நம்பிக்கை என்பது எங்களிடத்துல இருந்து களையெடுக்கப்பட வேண்டும். அதே மாதிரி எங்களோட சமூகத்தில் இருக்கிற ஏராளமான நம்பிக்கைகள். பாங்கு சொன்ன என்ன செய்வீங்க எல்லாரும்? இப்ப பாங்கு சொல்லுது, இப்ப என்ன செய்வீங்க எல்லாரும்? வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளும், டக்குன்னு என்ன செய்வீங்க? விட்டேருந்தே முந்தானி எடுத்து தலையில போட்டுருவீங்க, முந்தானியை தூக்கி தலையில போட்டுருவீங்க. படுத்திருந்தா என்ன செய்வீங்க? எழுப்பி உட்காந்துருவீங்க தட்டாரண்டு. பாங்கு சொல்லுது மார்க்கமா இது? பாங்கு சொன்னா தலையில புடவை போடணுங்கிறது மார்க்கமா? நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, பாங்கு சொன்னா தலையில புடவைய போடுவோமே தவிர அந்த பாங்குக்கு நாங்க பதில் சொல்லுவோமான்னு கேட்டா கிடையாது. என்னத்தை கதைச்சோமோ அதை கதைச்சிட்டே இருப்போம், எதை பார்த்தோமோ அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா தலையில என்ன இருக்கும்? முக்காடு மட்டும் தலையில இருக்கும். இது மார்க்கமான்னு கேட்டா மார்க்கம் கிடையாது, இது மார்க்கம் இல்ல. பாங்கு சொன்னா என்ன செய்யணும் இஸ்லாம் சொல்லி தருது, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. பாங்கு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. பாங்கு சொன்னால் அந்த முஅத்தின் சொல்வதை போன்று நீங்களும் சொல்லுங்கள். முஅத்தின் அல்லாஹு அக்பர் சொன்னால் நீங்களும் அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள். ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா சொல்லும்போது மாத்திரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுங்க. பின்னால் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இதே மாதிரி சொல்லிட்டு பின்னால சலவாத்து சொல்லுங்க. நாங்க ரசூலுல்லாஹ் சலவாத்து சொல்லிட்டு பாங்கு துஆவை ஓத சொன்னாங்க. இந்த பாங்கு துஆவை ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா, அதுல பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் தஆலா வசீலா என்ற ஒரு பதவியை கொடுக்க இருக்கின்றான், அது ஒருவருக்குத்தான் கொடுப்பான். அந்த வசீலாவை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதனாக நான் இருக்க வேண்டும். அந்த வசீலாவை எனக்காக கேட்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதான் நாங்க பாங்கு துஆவுல ஓதுறோம். ஆத்தி முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலா,
அந்த வசீலாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்டு நாங்க பிரார்த்தனை செய்கின்றோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தது. ஆனா நாங்க என்ன செய்வோம்டா, தலையில முக்காட்டை போட்டா அதோட கடமை முடிஞ்சு நினைக்கிறோம். பாங்குக்கு நாங்க கொடுக்கிற கண்ணியம் முக்காடு அல்ல. நாங்க கொடுக்கிற கண்ணியம், பாங்குக்கு நாங்கள் பதில் சொல்வதுதான் அதுக்குரிய சரியான கண்ணியம்ங்கிறத நாங்க விளங்கி செயற்பட வேண்டும். அதே போல நம்பிக்கை எப்படி மூட நம்பிக்கை இருக்குதுண்டா, இதெல்லாம் மார்க்கம்ங்கிற பேரால அரங்கர் இருக்கிற நம்பிக்கைகள். வாங்க சொன்ன முக்காடு போடுற மாதிரி கிப்லாவுக்கு கால் நீட்டக்கூடாது. இங்க இருக்குதா, படுக்கிற நேரம் இப்படி தூங்குற நேரம் என்ன செய்யக்கூடாது, கிப்லாவுக்கு காலை காட்டாத. கிப்லாண்டா என்ன, நாங்க தொழுவுற திசை நாங்க எதை கிப்லாவை நோக்கி தான் நாங்க தொழுவுறோம். இந்த கிப்லாவை நோக்கி என்ன செய்யாதுன்னா காலை நீட்டாத. உம்மாமார் காலை நீட்டினாலே உம்மாமார் என்ன செய்வாங்கண்டா, காலுக்கு வந்து அடிவன் போடுவாங்க. கிப்லாவை நோக்கி காலை நீட்டாத. இது யாரு சொல்லி தந்தா கிப்லாவுக்கு கால் காட்டக்கூடாதுண்டு? கிப்லா எப்ப தேவைப்படுது, நாங்க தொழும் போது தொழுகைக்காக கிப்லாவை நோக்கி நிக்கணும். கிப்லாவுக்கு காலை நீட்டினா என்ன பிரச்சனை வந்துட போகுது? ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது மார்க்கமானு கேட்டா மார்க்கம் கிடையாது. அப்ப இது காலம் காலமாக எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற மூட நம்பிக்கை. இன்றைக்கு தான் சிலருக்கு இது புதுசான செய்தியாக கூட இருக்கலாம். கிப்லாவுக்கு காலை காட்டலாமா, என்ன பேசினாவோ தெரியான்னு எனக்கு ஏசுறதுக்கு மக்கள் இருக்கும். யார் ஏசினாலும் இது கவலை இல்லை. என்ன இது அல்லாஹ்வினுடைய மார்க்கம். சொல்லப்பட வேண்டிய செய்திகள் சொல்லப்பட வேண்டிய இடத்திலே சொல்லப்பட வேண்டும்ங்கிற அடிப்படையில் இங்க சொல்றேன். அதே மாதிரி குர்ஆனை வந்து யாராவது ஒருத்தர் கீழே வச்சுட்டா பதறி பேசிடுவீங்க. எல்லாரும் புள்ள குர்ஆனை தூக்கிட்டு வந்து நிலத்துல வச்சிருன்னு வச்சுக்கோம், குர்ஆனையா கீழே வச்சா அப்படின்னு சும்மா ரத்தம் கொதிச்சு எழும்பும். உடனே தூக்கி கொண்டு மேலே வச்சிருவோம். குர்ஆனை தூசி தட்டுறதும் அந்த குர்ஆனை பத்திரமா வைக்கிறது மட்டும்தான் என்ன நாங்க குர்ஆனை கொடுக்குற கண்ணியம் நினைக்கிறோம். குர்ஆனை கீழே வச்சா என்ன பெரிய பாவமா? குர்ஆனை கீழே வச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் வந்து புத்தகமாக வழங்கப்படல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு குர்ஆன் எப்படி வந்துச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி காட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை பாடமாக்கி கொண்டாங்க. அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட முதலாவது ஊடகம் எதுன்னு கேட்டா உள்ளம்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உள்ளத்துல தான் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு. பின்னால சஹாபாக்கள் பாடமாக்கி கொண்டாங்க. எழுத தெரிஞ்ச சில சஹாபாக்கள் எழுதி கொண்டாங்க. இப்படித்தான் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல தான் அல் குர்ஆன் நூலுருப்படுத்தப்பட்டது, புத்தகமாக வந்தது. அல் குர்ஆன் தொகுக்கப்படுது. அதுக்கு பிறகுதான் தொகுக்கப்படுதான் அபூபக்கர் அவங்களோட காலத்துல நூலுருப்படுத்தப்பட்டுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல. இன்றைக்கு நாங்க பாக்குற மாதிரி 2 மட்டை வச்சு நிறைய பேப்பரை வச்சு இப்படி புக்காக ஒரு குர்ஆன் வந்தது எப்பன்னு கேட்டா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலத்துல தான் அல் குர்ஆன் இப்படி ஒரு தோற்றத்தோட வருது. அப்ப அல் குர்ஆன் என்ன வடிவத்துல இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா ஓசை வடிவத்துல, சத்த வடிவத்துல தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த அல் குர்ஆனை கீழே வச்சா ஏதோ உலகத்துல இல்லாத பெரியோர் பாவத்தை புள்ள செஞ்ச மாதிரி நாங்க பிள்ளைக்கு அடிக்கிறோம். ஆனா அந்த அல் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது. நாங்க எப்ப அல் குர்ஆனை எடுப்போம்னு கேட்டா வெள்ளிக்கிழமை வந்தா யாசின் ஓத எடுப்போம். யாராவது மௌத்தாகினா அவங்களுக்கு கத்தம் ஓதுறதுக்காக எடுப்போம். உம்மமாவை மௌத்தாகினா உம்மமாவை இல்லாட்டி சாச்சாவை கனவுல கண்டா அவருக்கு யாசின் ஓதுறதுக்கு எடுப்போம். எங்களோட சமூகத்துல அப்படியும் ஒரு நம்பிக்கை. எப்படி மரணிச்ச யாரையாவது கனவுல கண்டா என்ன செய்வாங்க, உடனே நாளைக்கு கத்தம் தான். ஏண்டா அவர் வந்து கனவுல சொல்லிட்டு போறாரா, என்னைய கவனிக்காம இருக்கிறீங்களா, பாத்தீங்களா, என்ன கொஞ்சம் பார்த்து கவனிங்களேன்னு சொல்றதுக்கு தான் அவர் கனவுல வந்தார். அண்மையில எங்களோட ஊர்ல ஒரு ஜனாசா விழுந்துச்சு. உம்மாவும் பாப்பாவும் ஏற்கனவே மௌத்து அந்த புள்ளட. இப்ப இந்த புள்ள மௌத்தாகின உடனே நாங்க அந்த ஜனாசா வீட்டுக்கு போறோம். அந்த ஜனாசாவுக்கு வந்திருக்கிற ஆட்கள் சொல்றாங்க எப்படி தெரியுமா, இப்ப ஜனாசாவை தூக்குறாங்க, கபருக்கு கொண்டு போறதுக்கு ஜனாசாவை தூக்குறாங்க. தூக்குற நேரத்தில் நாங்க வந்திருக்கிற ஆட்கள் சொல்றாங்க, இப்போ உம்மாவும் வாப்பாவும் அவைய கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா நிப்பாங்க. யாரு? மௌத்தாகின உம்மாவும் வாப்பாவும் கபருக்கு வந்து ரெடியா நிப்பாங்களாம் இந்த பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு. எப்படி நம்பிக்கை? சொன்னது யாரு? மாற்று மத சமூகமா? எங்களுடைய முஸ்லிம் உம்மத் மௌத்தாகின இந்த மகளை கூட்டுறதுக்காக ஏற்கனவே மரணிச்சு போன உம்மாவும் வாப்பாவும் கபருக்கு தயாரா வந்து நிப்பாங்க. அதே மாதிரி எங்களோட சமூகத்தில் ஏராளமான நம்பிக்கைகள். சின்ன பிள்ளைகள் மௌத்தாகின முதல் காலத்துல இருந்துச்சு, இப்ப அது அப்படியே இல்லாம போயிட்டு பாலும் பழமும் கொடுப்பாங்க. இந்த பகுதியில் இருக்குதா? சின்ன பிள்ளைகள் மௌத்தாகினா பால் பழம் கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு. அந்த பிள்ளைகளுக்கு கத்த மோதிர இல்ல, பெரியாக்களுக்கு தான் கத்த மோதிர. பெரியாக்களுங்கிறது சோறு தானே, அதுக்காக அவங்களுக்கு சோறு. சின்ன பிள்ளைகள் என்ன சாப்பிடும்? பால் குடிக்கிறதே, பழம் சாப்பிட்றது, இதுதான் சின்ன பிள்ளைகள் சாப்பிடுங்க. அப்ப டிப்பி பக்கத்து இல்லை, எல்லாத்தையும் இப்ப டிப்பியை வச்சு அப்ப கொடுத்துருப்பாங்க. இப்பதான் புதுசா டிப்பியெல்லாம் வந்துச்சு. அப்ப அதனால அதை அப்ப கண்டுபிடிக்கல. என்ன செய்வாங்க, சின்ன பிள்ளைகள் மௌத்தானா நிறைய அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைகளையும் கூட்டி வந்து அப்படியே லைன் ஆயிரிப்பாட்டிட்டு பாலும் பழமும் ஊற்றி கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டா மௌத்தாகி போன சின்ன பிள்ளையினுடைய ஞாபகமா கொடுக்குறாங்க. இதை ஏன் இப்ப கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இதை கொடுத்தா தான் அந்த பிள்ளைக்கு அங்க கபூர்ல அல்ல தண்ணி கொடுப்பானா. கபூர்ல என்ன கொடுப்பானா? தண்ணி கொடுப்பானா. கபூர்ல தண்ணி தவிக்கும் தானே, அதுக்காக தண்ணி கொடுப்பானா.
இப்படி எல்லாம் எங்களோட சமூகத்துல ஏராளமான நம்பிக்கைகள் சொல்ல போனா அப்படி பெரிய பட்டியல் போடலும். மௌத்தாயினவங்களுக்கு கத்தம் ஓதுறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்ததா? காட்டி தந்தது கிடையாது. எப்படி இந்த கத்தம் இந்த சமூகத்திலே வந்துச்சு? மாற்று மதத்துல பாக்குறாங்க, அங்க 30ஆம் நாள் திவசம், 40வது நாள் திவசம், 7ஆம் நாள் திவசம் திவசம் கொடுக்குறான். அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? மறைத்தவர்களுக்காக எதையாவது கொடுக்கணும்னு கொடுக்குறாங்க. அதை ஓதுற உலமாக்கள் தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக ஓதுகின்றார்கள். நாங்க என்ன செய்யறோம்? அதை மார்க்கமாக நம்பி அமல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்ப இதுக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதாண்டா? இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலே தன்னுடைய அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயினாங்க, பிள்ளைகள் மௌத்தாயினாங்க, தன்னுடைய உயிர் தோழர்கள் சஹாபாக்கள் மௌத்தாயினாங்க. இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கத்தம் ஓதினாங்களான்னு கேட்டா ஓதல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டி தராத இபாதத்தை என்ன செய்யறாங்கண்டா எங்களுடைய அதிமேதாவிகள் நாங்க மார்க்கத்தை அதுக்கு ரசூலுல்லாஹ்க்கு மேலால கரைச்சு குடிச்சாக்கள்ன்ற நினைப்புல என்ன செய்யறாங்கண்டா கத்தம் ஓதுறாங்க. அப்ப இது மார்க்கமாண்டா? மார்க்கம் இல்ல. அப்ப இன்னைக்கு இது எங்களோட சமூகத்துல அரங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இந்த மூட நம்பிக்கைகள்ல இத்தாவுல உள்ள பெண்கள் அது ஒரு தொகை வரும். இத்தாவுல உள்ள பெண்களுக்கு என்னென்ன மூட நம்பிக்கை? எங்களோட ஆக்கள் எல்லாமே மௌலவியா மாறுறது 2 சந்தர்ப்பம். ஒன்று ஒரு திருமண வீடு. அப்ப சும்மா இருக்கிற பாமர மக்கள் எல்லாம் மௌலவி ஆயிடுவாங்க. அவங்க எல்லாருமே அல் குர்ஆனை அப்படியே ஃபுல்லா படிச்சு முடிச்சாக்கள் மாதிரி தத்துவம் சொல்ல தொடங்கிடுவாங்க. 2வது இடம் எல்லாருமே உலமாக்களா மாறுற 2வது இடம் எதுன்னு கேட்டா ஜனாசா வீடு. அங்க ஜனாசா வீட்டுல பார்த்தா எல்லாருமே மார்க்கத்தை பத்தி பேசுவாங்க. வாயில யாருக்கு எண்ணெயில வருது அது எல்லாமே மார்க்கமாக அங்க மாறும். ஒரு இத்தா வீட்டுக்கு போனா சரி, அந்த பொம்பளையை போட்டு படுத்துற கஷ்டம் கொஞ்சம் இல்லை. ஒரு இத்தா வீட்டுக்கு போனா அங்க ஜன்னல் திறந்திருக்குது. அந்த இன்னொரு வந்த வயசான பொம்பளை, இது என்ன இது ஜன்னல் திறந்திருக்குது, ஜன்னலை மூடுங்க மூடுங்க, வானத்தை பார்த்துருவீங்க நீங்க. வானத்தை பார்த்தா என்ன? இப்ப இதா முடிஞ்சா? அதோட துக்கம் முடிஞ்சா? என்ன நம்பிக்கை? இத்தாவில் இருக்கிற பொம்பளை, ஒரு வீட்டுக்குள்ள இத்தாவில் ஒரு பொம்பளை இருக்கான்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? ஒரு பூனை வந்துடக்கூடாது குறுக்கால. அந்த பூனையை பிடிச்சி செக் பண்ணணும், ஆம்பளை பூனையா பொம்பளை பூனையா வரவானு சொல்லி திறத்து. பொம்பளை பூனை அது ஒரு குட்டியினக்கூடிய ஒரு நிலையில அந்த பூனை இருந்தா அந்த வயிற்றுக்குள்ள ஆண் பூனை இருக்கோ பெண் பூனை இருக்கோ பூனையே வந்துடக்கூடாது. சின்ன ஆம்பளை பிள்ளை வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாது. வானத்தை அண்ணாந்து பார்த்துடக்கூடாது. இப்படி ஏராளமான கஷ்டங்கள் இத்தாவுல எங்களோட சமூகம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. இத்தா தொடர்பாக அல்லாஹ் தஆலா 2 சட்டத்தை தான் சொல்றான். என்னது? இத்தாவுல இருக்கிற பெண்கள் என்ன செய்யலாது? தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்ள இயலாது. கணவன் விரும்பக்கூடிய அளவுல தன்னை அலங்கரிக்க கூடாது. அதே போல அந்த பெண் இத்தா காலம் முடியும் வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தையில ஈடுபடக்கூடாது. இதா முடிஞ்சோன்னு நான் என்ன உங்களுக்கு திருமணம் முடிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வாக்குகளை கொடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சந்தர்ப்பத்துல அந்த இத்தாவுல உள்ள பெண்களை சொன்னாங்க, நீங்க இரவு நேரங்கள்ல வேற வீடுகள்ல போய் தங்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இத்தாவுல இருந்த பெண்கள் உழைச்சி சாப்பிட்றதுக்காக வெளியில எல்லாம் போனதாக வரலாறுகள் சொல்லுது. அப்ப இத்தா தொடர்பா இவ்வளவுதான் சட்டம். வேற மிச்சமா நாங்களே எங்களை வருத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இஸ்லாத்துல எந்த விதமான சட்டங்களுமே கிடையாது. இஸ்லாம் முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமான மார்க்கம். இன்னத்தீன யுஸ்ருன், மார்க்கம் என்பது மிக இலகுவானது என்று அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப லேசான மார்க்கத்தை நாங்க என்ன செய்யறோம்டா இல்லாததுகளை எல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த மாதவிடாய் காலத்துல சில நம்பிக்கைகள் எங்களுடைய பெண்களிடத்திலே இருக்குது. மாதவிடாய் காலத்துல என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த நாங்க குளித்து துப்புரவாகக்கூடிய அந்த 7 நாட்களிலேயும் முடி நகமெல்லாம் நாங்க வெட்டிடக்கூடாது. அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்குது. அன்னைக்கு முடி நகம் வளர்ந்துருந்தா நாங்க எப்ப குளிக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த நகத்தை வெட்டணும். அப்படி இல்லை நான் அவசியமா வெட்டித்தான் ஆகணும்னு சொன்னா என்ன செய்யணுமா? அந்த நகத்தை அப்படியே பத்திரமா வச்சுக்கொள்ளணும். அந்த நகம் அவ்வளோ நாள் வாழ்ந்து தலையிலிருந்து எடுத்த முடி அது எல்லாத்தையுமே என்ன செய்யணுமா? பத்திரமா வச்சுக்கொள்ளும். வச்சிருந்து 7வது நாளோ 10வது நாளோ நீங்க எப்போ குளிக்கிறீங்களோ அந்த நாளைக்கு என்ன செய்யணும்? அது எல்லாத்தையும் காலுக்கு கீழே வச்சு நின்று தான் குளிக்கணும். ஏனென்று சொன்னால் அவை எல்லாம் தொடக்குகளோடு இருக்கின்றது என்று சொல்லி எங்களோட சமூகத்தில் சிலர் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு என்ன தொடக்கு? இது ஒரு மார்க்கமா? இது மார்க்கத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொன்னது கிடையாது. மாதவிடாய் பெண்ணுக்கு என்ன சட்டம் இஸ்லாம் சொல்லி தருகின்றது? படிச்சு பார்க்கணும். கண்டதையெல்லாம் நம்பின நாங்கள் என்ன செய்வோம்டா கடைசியில கை சேதப்பட வேண்டிய நிலைமை உருவாகும். அந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கிற முடியை வச்சிருந்து அதுக்கு குளிச்சு அந்த நகத்தை குளிச்சு இப்படியெல்லாம் ஒரு மார்க்க கஷ்டப்படுத்துமா? கஷ்டப்படுத்தாது. மார்க்கத்தில் இது சட்டம் கிடையாது. அதே மாதிரி இந்த எங்களோட சனங்கள் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தின பொருட்களை எல்லாம் கொண்டு போய் போட்டு கழுவுவாங்க. பாயிண்டா பாயை கொண்டு கழுவுறது, மெட்ரஸ் பெட்ஷீட்னு சொன்னா அந்த பெட்ஷீட்டை கொண்டு போய் போட்டு கழுவுறது, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இந்த நம்பிக்கைகள் எல்லாம் இந்து சமூகத்தில் இருக்குது. இந்த சமூகத்துல தான் வேற சமூகங்கள் வேற சமயங்கள்ல என்ன நம்பி இருக்குதுன்னா இந்த ஹைதுடைய காலங்கள்ல மாதவிடாய் காலங்கள்ல பெண்கள் தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீட்டுனால எதை நீ தொட்டாலும் அந்த பொருள் தொடக்காகி விடும். அதே மாதிரி எங்களோட சமூகத்தில் இருக்கிற ஒரு நம்பிக்கை தான்
இந்த துளசி மரம் இருக்குல்ல, துளசி செடி, துளசி, கற்பூரவள்ளி, இப்படியான மூலிகை தாவரங்கள், இதையெல்லாம் இந்த ஹைதுடைய பெண்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஹைதுடைய பெண்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அப்படி தொட்டன்னு சொன்னா அந்த தாவரம் அதோட செத்து போய்த்திரும்ன்ற நம்பிக்கை. நீ தொடக்கோட இருந்த தொட்டதுனாலதான் அது செத்து பேத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் மார்க்கமாண்டு கேட்டா மார்க்கம் கிடையாது. அதே போல பேய் பிசாச பற்றிய நம்பிக்கை, அதே மாதிரி மனுஷர்களிடத்துல இன்னும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கைகள் ஒன்றுதான் காலத்தை வச்சு எல்லாத்தையுமே கணிக்கிறது. காலத்தை மழை பெஞ்சா மழைக்கு ஏசுறது, வெயில் விழுந்தா வெயிலுக்கு ஏசுறது, காத்தடிச்சா காத்துக்கு ஏசுறது. இந்த கொஞ்சம் வெயில் கூட விழுந்தா வெயிலுக்கு ஏச்சுதான், 2-3 நாள் தொடர்ந்து மழை பெஞ்சா மழைக்கு ஏச்சுதான். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சொல்வதாக, யஸ்பு இப்னு ஆதம தஹ்ர, ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகின்றான், வஅன தஹ்ருன், காலத்தை நிர்வகிப்பவனாக நான் தான் இருக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப காலத்தை என்ன செய்யக்கூடாதுண்டா, நாங்க திட்டக்கூடாது. காலத்துக்கு சுழல செய்பவன், இரவையும் பகலையும் வெயிலையும் மழையையும் மாறி மாறி சுழல வைப்பவன் அல்லாஹு தாலா. அப்ப அல்லாஹு தாலா எதை நாடுகின்றானோ அதையே செய்வான். அப்ப நாங்க காலத்தை என்ன செய்யலாது, திட்ட முடியாது. அதே போல அன்பான சகோதர சகோதரிகளே, நேரம் நின்று கொண்டு செல்கின்றது. இந்த மூட நம்பிக்கைகளை பட்டியலிட போனால் பட்டியலிட்டு விட முடியாது. இருந்தாலும் இங்கே தெளிவுபடுத்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவையெல்லாம் மூட நம்பிக்கைகள் என்று சொல்லப்படுகின்றதோ அந்த மூட நம்பிக்கைகள் எங்களிடத்தில் ஒரு சிறு துளியளவும் வந்துவிடாத அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மூட நம்பிக்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இந்த தெளிவான எங்கள் சத்திய கொள்கையினோடு மோதி எங்களை நாளை மறுமையிலே நரக நெருப்பிலே நஷ்டவாளிகளாக கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் கவனத்திலே சொல்ல வேண்டும். இந்த மூட நம்பிக்கைகள் எங்களுக்கு அழகாகத்தான் காட்சி தரும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் சபதம் எடுத்து வந்திருக்கின்றான். ஒக்கால அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான், அத்தஹிதன்ன மின் இபாதிக நஸீபம் மஃப்ரூலா. அல்லாஹு தாலா அதை சொல்லி காட்டுகின்றான். எப்படி என்று சொன்னால், வல உலில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும், அதாவது உன்னுடைய அடியார்கள்ல சிலரை நான் என்ன செய்வேன் என்றால் வழிகெடுப்பேன், அவர்களுக்கு தவறான ஆசை வார்த்தைகளை கூறுவேன் என்று அல்லாஹு தாலாவிடத்திலே ஷைத்தான் சபதம் எடுத்து வந்திருக்கின்றான். அந்த ஷைத்தானுடைய சபதத்துக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. ஷைத்தான் எடுத்த சபதத்துக்கு பழிக்கடாவாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள கூடாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் மார்க்கம் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ அந்த கொள்கைகளை நாங்கள் சத்தியமாக விளங்கி அந்த சத்தியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஒமை எத்தஹிது ஷைத்தான வலியன் மின் தூனில்லாஹி ஃபகத் ஹஸ்ர ஹுஸ்ரான முபீனா. யார் அல்லாஹ்வை அன்றி ஷைத்தானை பொறுப்பாளனாக்கி கொண்டாரோ நிச்சயமாக அவர் நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வலா தத்தபி ஹுதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே ஷைத்தானுடைய தூண்டுதலில் இருந்தும் ஷைத்தானை பின்பற்றுவதிலிருந்தும் பாதுகாத்து சத்திய கொள்கையை இறுதி மூச்சு வரைக்கும் உறுதியாக கடைபிடித்து நாளை மறுமையிலே சுவனம் செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.